விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பயோமெட்ரிக் சர்வேயர் பிரச்சனையால் ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாத ரேஷன் அட்டைதாரர்கள் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து ரேஷன் பொருட்களை வழங்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையென்றால் தங்களது குடும்ப அட்டைகளை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்படும் என அரசுக்கு அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுக கடற்பகுதியில் கடல் நீர் உள்வாங்கியதால் கடலில் நிறுத்தி வைக்கப்பட்ட நாட்டு படகுகள் தரை தட்டிய சம்பவம் அப்பகுதி மீனவர்களுக்கிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து கடல் உள்வாங்கும் நேரங்களில் கடற்கரையில் தரை தட்டி நிற்கும் மீன்பிடி படகுகளை கடல் நீர் பெருக்கெடுக்கும் வரை மீனவர்கள் காத்திருந்து படகுகளை மீட்டனர். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்குள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆகம விதிகளை மீறி நடையை திறந்ததாக எழுந்த புகார் தொடர்ந்து அர்ச்சகர் உட்பட 2 பேரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி பகுதியில் 2ஆம் கட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். மேலும் இந்த முகாமில் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் மனுக்களை அளித்து பயன்பெற்று சென்றனர். வேலூர் மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகனன் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள பழுதடைந்த பேரிகார்டுகளை அப்புறப்படுத்த உத்தரவு பிறப்பித்தார். இதனையடுத்து வேலூர், காட்பாடி, குடியாத்தம் உள்ளிட்ட பகுதிகளின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பழுதடைந்த 50க்கும் மேற்பட்ட பேரிகார்டுகளை போக்குவரத்து போலீசார் மாற்றியமைத்தனர். கோவை மாவட்டம் பாரதியார் பல்கலைக்கழகம் அருகே வாகனங்கள் சென்று வந்த சாலையில் ஒற்றை யானை நடந்து சென்ற வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. இதனைத் தொடர்ந்து யானையை விரட்டி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் அமெரிக்காவில் நடைபெற்ற உலக காவல்துறையினருக்கான தடகள போட்டியில் 3 பதக்கம் வென்று வந்த தேவராஜ் என்ற தலைமை காவலருக்கு கிராம மக்கள் மேலதாளம் முழங்க வரவேற்பு அளித்தனர். இவர் அமெரிக்க தடகள போல் வால்ட் போட்டியில் தங்க பதக்கம் வென்ற நிலையில் அத்துடன் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் வெண்கலம், உயரம் தாண்டுதலில் வெண்கலம் என 3 பதக்கங்களை வென்றார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வட்டார அளவிலான பள்ளிகளுக்கான மகளிர் ஹாக்கி போட்டி நடைபெற்றது. மேலும் இந்த போட்டியை திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் பிரியா குருநாத் போட்டியை துவக்கி வைத்த நிலையில் 12க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இந்த போட்டியில் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ அருணாச்சல சுவாமிகள் கோயிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் வருகை புரிந்த நிலையில் கடை அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் கரும்புகை கிளம்பியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பிற்காக முன்னேற்புடன் நிறுத்தியிருந்த ஏரல் தீயணைப்பு துறையினர் கரும்புகையை அணைத்த நிலையில் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே விவசாய நிலத்தில் உள்ள மின்மாற்றி மற்றும் கேபிள் ஒயர்களை தொடர்ந்து கொள்ளையடித்து செல்லும் மர்ம நபர்கள் மீது பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத திம்மாம்பேட்டை காவல்துறையினர் மீது விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதனால் சுற்றுவட்டாரத்தில் உள்ள விவசாய நிலங்களுக்கும் மின்சாரம் தடைபடுவதால் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவது மிகுந்த சிரமம் ஏற்படுவதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோவில்பட்டி சமுதாய கூடத்தில் 5 மற்றும் 6 ஆகிய வார்டுகளில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, மேயர் திலகவதி செந்தில் மற்றும் துணை மேயர் லியாகத் அலி ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். இந்த முகாமில் ஏராளமான பெண்கள் மகளிர் உரிமை தொகைக்காக பதிவு செய்த நிலையில் ஒவ்வொரு துறையிலும் மனுக்கள் பதிவு செய்து அதற்கான ரசீதும் வழங்கப்பட்டது. தென்காசியில் அதிக எண்ணிக்கையிலான பள்ளி மாணவர்களை ஆட்டோவில் ஏற்றி வந்ததோடு ஆபத்தான முறையில் ஆட்டோவின் ஓட்டுநர் இருக்கையில் அமர வைத்து பயணம் செய்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்தனர். மேலும் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை இதுபோன்று ஆட்டோவில் ஏற்றி அனுப்புவதை தவிர்க்குமாறும் பள்ளிகளும் இது குறித்து கண்காணிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் கிழிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி சாத்தூருக்கு வரவுள்ள நிலையில் சாத்தூரில் அதிமுக கோஷ்டி மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருப்பது அமைதி இல்லாத சூழலை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம்புத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பணிமாறுதல் பொறுப்பேற்ற தலைமை ஆசிரியர் பவானிக்கு பள்ளி மேலாண்மை குழு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் ஆசிரியர் பவானி கலஸ்தம்பாடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பணிபுரிந்து வந்த நிலையில் தற்போது மங்களம்புத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் சிறுபான்மையினர் சார்பில் ஒட்டப்பட்ட சுவரொட்டி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த சுவரொட்டியில் 2026 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையும் என்றும், தமிழகத்தில் மக்கள் புரட்சி, அதுவே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சி என்ற வாசகமும், தமிழக மக்களை காப்போம், தமிழக உரிமை மீட்போம் என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சி மற்றும் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் துவக்கி வைத்த நிலையில் முகாமில் மகளிர் உரிமை தொகை கேட்டு 1000க்கும் மேற்பட்ட விண்ணப்பம் வந்துள்ளது. தொடர்ந்து இந்த முகாமில் குடிநீர் இணைப்பு, முதியோர் உதவித்தொகை மற்றும் ஆதாரில் பெயர் மாற்றம் திருத்தம் என மனுக்கள் அளித்த மக்களிடமிருந்து 14 துறை சேர்ந்த அதிகாரிகள் மனுக்களை பெற்றுக் கொண்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கிராம நிர்வாக அலுவலரை முறைகேடாக பணியமர்த்திய கோட்டாட்சியரை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மகப்பேறு விடுப்பிற்காக சென்ற கிராம நிர்வாக அலுவலர் ரஞ்சனி என்பவரின் இடத்தில் வேறு ஒரு கிராம நிர்வாக அலுவலரை பணியமர்த்திய உசிலம்பட்டி கோட்டாட்சியர் சண்முக வடிவேலை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலக சங்க தலைவர் சுரேஷ் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பூவாலக்குடி கிராமத்தில் மின்சாரத்தை துண்டித்து பின்னர் மின்மாற்றியில் இருந்து காப்பர் கம்பிகளை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காரையூர் உதவி செயற்பொறியாளர் நேரில் பார்வையிட்ட நிலையில் காரையூர் போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். இதனையடுத்து ஏராளமான பக்தர்கள் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் மாநில மீன்வளத்துறை மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் இணைந்து 2 மீன்பிடி படகுகள் மூலம் ஆழ்கடலுக்கு சென்று ஆமை விடுவிப்பு சாதனம் சோதனை ஓட்டம் நடத்தியது. மேலும் மீன்பிடி விசைப்படகுகளில் பயன்படுத்தப்படும் இழுவைகளில் ஆமை விடுவிப்பு சாதனம் பொருத்துவது இன்றியமையாதது ஆகியுள்ள நிலையில் இந்த சோதனை ஓட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரும்பாத்தம்புரம் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் தூத்துக்குடியில் இருந்து கோட்டக்குப்பம் பகுதிக்கு 10 அடி சரக்கு வாகனத்தில் 40 அடி நீளமுள்ள படகை ஏற்றி வந்த சரக்கு வாகன ஓட்டுநருக்கு 20,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் போக்குவரத்து விதிகளை மீறி வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக படகு ஏற்றி வந்ததால் இந்த அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். மேலும் புகழ்பெற்ற பல்வேறு கோயில்களில் உற்சவர்கள் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் பழைய ரயில் நிலையம் அருகே ரயில்வே கேட் பகுதியில் சேதமடைந்த நிலையில் உள்ள சாலையை சீர் செய்யாத நிர்வாகத்தை கண்டித்து தண்டவாளத்தில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி பெண் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் அருகில் இருந்த பொதுமக்களும் கலந்து கொண்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே போலீசார் உரிய அலுவலருக்கு தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மாநில மற்றும் மத்திய அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து வைத்துள்ள
கடைகள் மற்றும் கொடிக்கம்பத்தை அகற்ற கோரி பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே காவல் நிலைய போலீசார் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த கவிராஜ் என்பவரை பேரளம் காவல் நிலைய போலீசார் கைது செய்த நிலையில் குற்றவாளியிடமிருந்து 15 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய 2 பேர் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் என்பதால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள 2 குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் மங்குஸ்தான் பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் மங்குஸ்தான் பழத்தை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். மேலும் பல்வேறு மருத்துவ குணம் கொண்ட இந்த மங்குஸ்தான் பழம் தற்போது 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் கஞ்சநாயக்கன்பட்டி வடமனேரியில் உள்ள பழமை வாய்ந்த காவல் பட்டறை முனியப்பன் கோயில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் சேலம், நாமக்கல், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மாவூர் கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் தனக்கு கணபதி என்பவர் அடியாட்களுடன் வந்து கொலை மிரட்டல் விடுப்பதாக காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தனது கல்குவாரியை எழுதி தருமாறு கணபதி கொலை மிரட்டல் விடுப்பதாக தெரிவித்தவர் இதுகுறித்து திருமயம் தாலுகா அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். அடியால வச்சு மிரட்டி நீ சொத்தலி கொடு, என்ன கொடுமையா அது செஞ்சுட்டா சார். நான் பேட்டி கொடுத்துட்டே இருக்கேன் சார். 3 நாளா அந்த தேடப்பட குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணல. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் துணை வட்டாட்சியர் சிவகுமார் முன்னிலையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் வாக்குச்சாவடி மையம் பிரிப்பது, வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பு மற்றும் குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றிய காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் நிலத்தை இந்து சமய அறநிலையத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மேலும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆக்கிரமிப்பு பகுதியில் இருந்த 6 குடியிருப்புகள் மற்றும் 4 கடைகள் அகற்றப்பட்டது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் அந்தோணி பாஸ்கர் மீது ஹரிகிருஷ்ணன் என்பவர் புகார் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் தானும் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் அந்தோணி பாஸ்கரும் இணைந்து தொழில் செய்து வந்த நிலையில் அந்தோணி பாஸ்கர் தன்னிடம் கடன் வசூல் செய்யும் நோக்கில் செயல்படுவதாகவும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என தெரிவித்தவர் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டுள்ளார். வட்டிக்கு எதுவும் வாங்கி கொடுத்து பார்த்தேன், அப்புறம் எல்லாம் முடியல, விட்டேன். அதனால என்னை இடையில அடிச்சனால நான் ஜிஹெச்சில் அட்மிட் ஆனேன். என்னால் முடியல, அப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு இப்போ சமீப காலமாக என்னை ஒரு 8 லட்ச ரூபா கேட்டு கேஸை போட்டு என்னை மிரட்டி வராரு. டெய்லி எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுக்க மாட்டேங்காங்க, அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க. அவங்க ஒரு கம்ப்ளைண்ட், நான் சிஎம் செல்லுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன், அதை அவங்களே முடிச்சிட்டாங்க. அவங்களே முடிச்சு எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. என்ன கூட்டு விசாரிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணலாம், அவங்களே எல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ கலெக்டரேட்ட மனு கொடுத்துருக்கேன், நடவடிக்கை எடுப்பார்னு நம்பியிருக்கேன். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே மாய இசக்கி என்ற பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சங்கரன் கோவில் போலீசார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.